சிறையிலிருந்து பிணையில் வெளியில் வந்திருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதாக அறிவித்தார். அவரது இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்பது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். டெல்லி மதுபான கொள்கையில முறைகேடு நடந்ததாக கூறி அமலாக்கத்துறையும் சிபிஐயும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்ததன் அடிப்படையில் அவர் வெளியே வந்து 48 மணி நேரத்தில் நான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போறேன் அப்படின்னு சொல்றார். 5 மாதங்களில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எனக்கு அக்னி பரீட்சை. நான் நேர்மையானவன் அப்படின்னு மக்கள் வாக்களித்து என்னை உட்கார வச்சா நான் முதல்வர் பதவியில் உட்கார்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ராஜினாமா அதனுடைய பின்னணி குறித்து தான் முக்கோணம் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் புள்ளி, ராஜினாமான்ற முடிவை அவர் ஏன் இப்போது எடுக்கணும்? 2014ஆம் ஆண்டு ஊழல் எதிர்ப்பு, நேர்மையான நிர்வாகம் அப்படின்னு சொல்லி அவர் அரசியலுக்குள்ள வர்றாரு. ஆனா மதுபான கொள்கையில முறைகேடு நடந்ததாக சொல்லி மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், சத்யேந்திர ஜெயின் அப்படின்னு ஆம் ஆத்மியுடைய மூத்த தலைவர்களை அமலாக்கத்துறையும் சிபிஐயும் கைது செய்யறாங்க. இறுதியில அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிறைக்கு போறார். அப்போ ஊழல் எதிர்ப்பு, நேர்மையான நிர்வாகம் அப்படின்னு ஆம் ஆத்மி முன்வைத்த அந்த பிம்பம் நீர்த்து போகுது. இப்ப ராஜினாமா செய்வதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு கெஜ்ரிவால் நம்பலாம். 2014ஆம் ஆண்டு ஆம் ஆத்மியை தொடங்கும் போது பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், இலியாஸ் அகமது போன்ற மூத்த தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோடு இருக்கிறாங்க. அதற்கப்புறம் சர்வாதிகாரமா நடந்துக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே போறாங்க. இப்போ நிறைய இளம் தலைவர்களை உருவாக்க வேண்டிய தேவை ஆம் ஆத்மிக்கு இருக்கு. அதை செய்வதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பதவியை ராஜினாமா செய்யலாம். இரண்டாவது புள்ளி, ஆம் ஆத்மியினுடைய தேர்தல் வரலாறு. 2013 சட்டமன்ற தேர்தலில் 70 இடங்கள்ல 28 இடங்கள் ஆம் ஆத்மி வெற்றி பெறாங்க. 30% வாக்கு வங்கியை பெறாங்க. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல கூட அவங்க ஜெயிக்கல. ஆனால் வாக்கு சதவீதம் உயருது, 30லிருந்து 33ஆக அது உயருது. 2015ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 70 இடங்களுக்கு 67 இடங்கள்ல அவங்க வெற்றி பெறுகிறாங்க. 54% ஆம் ஆத்மியோட வாக்கு சதவீதம் உயர்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 18% ஆம் ஆத்மியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. 2020 சட்டமன்ற தேர்தலில் 62 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுகிறாங்க. மொத்தம் 70 சட்டமன்ற தொகுதி, 62 சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க வச்சிருந்த 54 வாக்கு சதவீதத்தை அப்படியே தக்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது கை கொடுக்கல, இந்த கூட்டணி கை கொடுக்கல. 18% ஆம் ஆத்மியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருது. மூன்றாவது புள்ளி, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய எதிர்கால கணக்கு என்ன? 2013ஆம் ஆண்டு 28 சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் ஆதரவோடு 49 நாட்கள் அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. திடீர்னு அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார். அது 2015ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்குது. 67 இடங்கள்ல ஜெயிக்குது ஆம் ஆத்மி. 54% அளவுக்கு வாக்கு வங்கியும் உயருது. அதனால இந்த முறை ராஜினாமா செஞ்சுட்டு நாம எலெக்ஷனை சந்திச்சா மீண்டும் 2015ஆம் ஆண்டு மாதிரி நமக்கு அது கை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் நம்பலாம். அடுத்ததா, பெண்கள் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் முன் வச்சு அப்படியே கிடப்பிலே இருக்கு. உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கும்போது நீங்க முதலமைச்சர் அலுவலகம்லாம் செல்லக்கூடாது, அறைக்கெல்லாம் போகக்கூடாது, எந்த கோப்புகளையும் கையெழுத்து போடக்கூடாதுன்னு நிபந்தனை விதிச்சிருக்கு. அப்ப இந்த கோப்புகள் கையெழுத்து போட்டாதான் எலெக்ஷன்ல அது கை கொடுக்கும். அதனால ஒரு புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான தேவையும் கெஜ்ரிவாலுக்கு இருக்கு. அதனால கூட அவர் ராஜினாமான்ற முடிவை அவர் எடுத்திருக்கலாம். அப்புறம் சீக்கிரமே தேர்தல் நடத்தணும்ன்ற கோரிக்கையும் கெஜ்ரிவால் முன்வைத்திருக்கிறார். பிப்ரவரி மாதம் தான் எலெக்ஷன் நடத்தணும் டெல்லிக்கு, ஆனா முன்கூட்டியே எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னு அவர் டிமாண்ட் வைக்கிறாரு. பாஜக எதிர்ப்பை சீக்கிரமே தேர்தல் வைக்கிறதன் மூலமாக அதை பயன்படுத்தி கொள்ள முடியும், எலெக்ஷன் வெற்றிக்கு அது கை கொடுக்கும் அப்படின்னு கெஜ்ரிவால் நம்பி அவர் ராஜினாமா முடிவை எடுத்திருக்கலாம். அதுதான் அவருடைய கணக்காக சொல்லப்படுகிறது.